பிரியா, ம். கொஞ்ச நாளாவே நாம தமிழகம், இந்தியான்னு சொல்லிட்டு இந்த நியூஸையே பார்த்துட்டு இருந்தோம்ல. ம். சரி உலக சைடு போய் பார்க்கலாம். இந்த உக்ரைன், ரஷ்யா போர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா, இன்னமும் அங்க பயங்கரமா போர் நடந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். 2 பேருமே பதிலுக்கு பதில் ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புதின் இருக்கார்ல, சோ ம். அவர் வந்து உக்ரைனை எதிர்த்து ஒரு எச்சரிக்கை ஒண்ணு விடுத்திருக்காரு. அதுதான் இப்ப பெரிய பேசு பொருளாவே மாறி இருக்குன்னே சொல்லலாம். அதாவது ஏதோ பயங்கரமான ஏவுகணை வந்து உக்ரைன் மேல ஏவ போறாங்களாமா. அதுவும் உக்ரைனுடைய அதிகார மையங்கள் மேல ஏவ போறதாவும் சொல்லியிருக்காங்களாமா. கேள்விப்பட்டியா? கேள்விப்பட்டேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எங்க நடந்ததுன்னு பார்த்தோம்னா, நேத்து வந்து சோவியத் யூனியன் நாடுகளுடைய கூட்டமைப்பு மாநாடு வந்து நடந்தது. இதுல தான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. இவங்க எதெல்லாம் மறைமுகமா பேசியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, உக்ரைனுடைய அதிபர் மாளிகை இருக்கும் இல்லையா? இந்த இடம், அதுக்கப்புறம் நாடாளுமன்றம், அமைச்சரகங்கள் இதெல்லாம் வந்து நாங்க எதிர்த்து ஏவுகணை எல்லாம் ஏவுவோம் அப்படின்ற மாரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எதுக்காக இந்த மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா? உக்ரைனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா, பிரிட்டன் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அமெரிக்கால இருந்து நிறைய ஏவுகணைகள் வந்து உக்ரைனுக்காக குடுக்குறாங்க. நீங்க வந்து ரஷ்யா மேல ஏவுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிரிட்டன்ல இருந்துமே சில ஏவுகணைகள் வந்து குடுத்து நீங்க இந்த மாதிரி ரஷ்யா மேல ஏவுங்கன்னு சொல்லி குடுக்குறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, உக்ரைன் வந்து அந்த ஏவுகணைகளை ரஷ்யா மேல ஏவும்போது ரஷ்யால இருக்கிறவங்க அந்த ரஷ்ய அதிபராகட்டும் இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து மேற்கத்திய நாடுகள் கிட்ட இருந்து வாங்கின ஏவுகணைகளை வச்சு எங்களை வந்து தாக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து நல்லதே கிடையாது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப உக்ரைன் வந்து ரஷ்யா மேல ஏவுகணை எல்லாம் ஏவிட்டு இருக்காங்க இல்லையா? இதுல வந்து முக்கியமா நிறைய ஏவுகணைகள் வந்து அமெரிக்கால இருந்து கொண்டு வரப்பட்டது. இப்ப ரஷ்யால இருக்கிற ரஷ்ய அதிபர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவுடைய ஒப்புதல் இல்லாம அவங்களுடைய ஹெல்ப் இல்லாம உங்களால இதை ஏவ முடியாது. சோ வந்து இப்ப அமெரிக்கா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு மட்டும் நாங்க எடுத்துக்க மாட்டோம். அமெரிக்கா டைரக்டாவே இந்த போர்ல வந்து ஈடுபடுறாங்கன்ற மாதிரி தான் நாங்க எடுத்துப்போன்ற மாதிரி அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் வந்து மறைமுகமா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நீங்க சொன்னீங்களா அதிபயங்கர ஏவுகணை எல்லாம் ஏவுறாங்கன்னு. அது என்னலான்னு பாத்தீங்கன்னா அட்டாக் மெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணையை வந்து ஏவி இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம கடந்த 19ஆம் தேதி ஸ்டோம் ஷேடோன்னு சொல்லப்படக்கூடிய ஏவுகணையுமே வந்து ஏவி இருக்காங்களாமா. அதே மாதிரி எங்களுடைய அதிபயங்கர ஏவுகணையான ஆரஷ்னிக் ரக ஏவுகணையை வந்து நாங்க ஏவுவோம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்ய அதிபர் புதின் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆர்ஷ்னிக் ரக ஏவுகணைன்னு சொன்னல, இந்த ஏவுகணையை வச்சு ஆல்ரெடி வந்து உக்ரைன் மேல இவங்க ஒரு சோதனை வந்து நடத்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தனா உக்ரைன்ல இருக்கக்கூடிய நீப்ரோ நகர்ல இருக்கக்கூடிய ராணுவ தொழிற்சாலை மேல இவங்க வந்து தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. அதாவது சோதனை தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உக்ரைன் வந்து மேற்கத்திய ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தினா திரும்பவும் ஆரஷ்னிக் ஏவுகணையை கொண்டு நாங்க தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா உக்ரைன் அதையும் மீறி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அட்டாக் மெஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஏவுகணையை வச்சு ரஷ்யா மேல வந்து தாக்குதல் நடத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதனால இப்ப ரஷ்யா வந்து ரொம்பவே கோவப்பட்டாங்கன்னே சொல்லலாம். திரும்பவும் இந்த ஏவுகணையை வச்சு சோதனை நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா அதிபர் புதின் வந்து இப்ப சொல்லியிருக்காரு. இந்த ஏவுகணை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஏவுகணை வந்து ஒளியை மாதிரி 10 மடங்கு ஸ்பீட்ல வந்து போய் தாக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு வான் பாதுகாப்பு தளத்தாலையுமே இதை இடைமறித்து அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒன் டைம் ஏவியாச்சுன்னா அந்த இலக்கை குறி வச்சு கண்டிப்பா வந்து தாக்கிரும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபர் இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இப்ப அவங்களுடைய தலைமை தளபதியும் அதுக்கப்புறம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்காங்க இல்லையா? இவங்க 2 பேரு தான் நீ சொன்ன ஏவுகணை வந்து எந்த இடத்துல போயிட்டு தாக்கணும், அந்த இலக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயத்த அவர் பேசியிருக்காரு. என்னெல்லாம் பார்த்தோம்னா, இவங்க கிட்ட இருக்கிற ஏவுகணை வந்து மேற்கத்திய நாடுகள் கிட்ட இருக்கிற ஏவுகணையை விட பல மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏவுகணையுடைய வேகமும் அதே மாதிரி பல மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மேற்கத்திய நாடுகள் வந்து நிறைய ஏவுகணை எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? இவங்க எவ்வளவு ஏவுகணை வச்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் எங்க வச்சுட்டு இருக்காங்கன்றது முதற்கொண்டு எல்லா விஷயமே வந்து ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு மறைமுகமா அமெரிக்காவையும் பிரிட்டனையும் வந்து அவங்க எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம வடகொரிய ராணுவ சிறப்பு படையினரை வந்து ஆயிரக்கணக்கான சிறப்பு படையினரை வந்து ரஷ்யா வரவழைச்சிருக்காங்க உக்ரைன் மேல போரிடுறதுக்குன்னு சொல்றாங்க. இவங்க இந்த மாதிரி வர வச்சதுனால அமெரிக்காவும் பிரிட்டனும் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க நேரடியாவே ரஷ்யா மேல போரிடுங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு நிறைய ஆயுதங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன சூழல் நிலவிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யா உக்ரைன் இவங்களுக்கு இடையில தான் போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மேற்கத்திய நாடுகள் விசஸ் ரஷ்யா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் இப்போ ரஷ்ய அதிபர் வந்து அந்த ஆரஷ்னிக் ரக ஏவுகணையை வந்து ஏவ போறதா சொல்லியிருக்காங்கல்ல, இவர் வந்து நிறைய இடத்துல இதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா அந்த ஆரஷ்னிக் ரக ஏவுகணை வந்து எப்படி செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் வந்து இன்னுமே கொடுக்கலாம்னு தான் சொல்லணும். அதுல சிதறின பாகங்களை வச்சு நிபுணர்கள் எல்லாருமே ஒரு வரைபடத்தை ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதுல முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலைன்னு இந்த ராக்கெட்டை வந்து வகைப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு முழு ராக்கெட்டா தான் வந்து பறக்குது. ஸோ பறந்து போகும்போது முதல் நிலை ராக்கெட் வந்து தனியா கலந்து போயிடுதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா 2ஆம் நிலை ராக்கெட் வந்து பறக்க ஆரம்பிக்குது. 2ஆம் நிலை ராக்கெட்டுமே கடந்து போனதுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குண்டுகள் வந்து ராக்கெட் வடிவத்துல போய் தாக்குதல் நடத்துதுன்னே சொல்லலாம். என்னதான் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும்
ரஷ்யாவுக்கும் இந்த போர் நடந்தாலுமே உலக நாடுகளிலேயே பதற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். சோ இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ராமேஸ்வரம் பக்கத்துல ஏதோ புதிய பாம்பன் பாலம் வந்து கட்டியிருக்காங்களாமா. அதுல ஏதோ நிறைய தொழில்நுட்ப கோளாறுலாம் இருக்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு, கேள்விப்பட்டியா? கேள்விப்பட்டேன். அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, இப்ப புதுசா ஒரு பாம்பன் பாலம் கட்டியிருக்காங்க இல்லையா? இதுல வந்து நிறைய தொழில்நுட்ப கோளாறுகள்லாம் இருக்கு, பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அறிக்கையுமே வெளியிட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு தென்னக ரயில்வே துறையில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது வந்து நவீன தொழில்நுட்பத்தோட சிறந்த முறையில கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரயில் பாலம் ஃபர்ஸ்ட் எதுக்கு கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராமேஸ்வரத்துடைய தீவு பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா சைட்ல, அதெல்லாம் வந்து இந்திய நிலப்பரப்போட சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த ரயில்வே பாலத்தை வந்து கட்டினாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரயில்வே பாலம் இருந்தது. அது வந்து 100 வருஷம் பழமையானது. ஆனா இந்த ரயில்வே பாலம் வந்து இந்த கடல் காற்றுடைய அரிப்பால ரொம்பவே பழுதடைஞ்சிடுச்சு. இதனால என்ன பண்ணாங்கன்னா, இப்ப புதுசா ஒரு ரயில் பாலத்தை கட்டினாங்க. ஆனா இப்ப இந்த ரயில் பாலத்துல தான் நிறைய குறைபாடுகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. நீ சொன்னல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர்னு சொல்லிட்டு அவர் பேர் வந்து சௌத்ரி. அவர் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த புதுசா கட்டப்பட்டிருக்க பாம்பன் பாலத்துக்கு வந்து ஒரு ஆலோசனை கூட்டமே இவங்க வந்து அமைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த ஆலோசனை கூட்டம் கிட்ட அனுமதி வாங்காமலே எல்லா விஷயங்களையும் இவங்களே வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இந்த புதிதா கட்டப்பட்டிருக்க இந்த பாலத்துல வந்து கடல் அரிப்பா இருக்கட்டும், அப்புறம் துருப்பிடித்தலா இருக்கட்டும், இதுக்கு ஒரு விடை வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாலத்தை வந்து இன்னமும் இயக்கவே இல்லை. ஆனா இயக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே அந்த அரிப்பின் நிலை வந்து ரொம்பவே மோசமடைஞ்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தகுந்த ஆலோசனை இல்லாம இதை வந்து இயக்க கூடாது. சோ இதை சரி செய்யறதுக்கு புதிய வழிமுறை வந்து நம்ம கையாளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில வந்து அவர் சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம சுமார் 2.5 கிலோமீட்டர் பரப்பளவுல கட்டப்பட்டிருக்கிற இந்த பாலத்தை இப்ப இயக்கலாம், கட்டுப்பாடுகளோட பயணிகளோட ரயில்களை வந்து இயக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த ஆணையர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இதை வந்து எப்படி இயக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா, மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்துல ரயில்களை வந்து இயக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தூக்கு பாலம் இருக்குல்ல, அந்த தூக்கு பாலத்துல மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல வந்து ரயில்களை இயக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களான வெங்கடேஷன் மற்றும் நவாஸ்கனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த ஆபத்தான விஷயங்கள்லாம் சரி செய்யாம நீங்க இதுல ரயிலை வந்து இயக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாமா. சரி, நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பக்கத்துல நின்னு சிரிச்சிட்டு இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல. பாம்பன் பாலத்துல வந்து குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு இருந்தியா? பேசும்போது திடீர்னு ஒரு ஆட் ஒரு ஞாபகம் வந்துருச்சு. ஓ, அந்த ஆடா? அதே ஆடு தான். எப்படி தெரியுமா? சரி, 2.5 கிலோமீட்டர்ஸ் கடலுக்கு நடுவுல பாம்பன் பாலம், என்ன சந்தேகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, சந்தேகமே இல்ல, இது கேஎஸ்கேடி சிமெண்ட்ல கட்டினது, உறுதியிலையும் நம்பிக்கையிலையும் கட்டினது. ரொம்ப முக்கியம். இப்போ ஆல்ரெடி அந்த பாலத்தை நோக்கி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் எழுதிட்டு இருக்கு, நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இப்போ தென்னக ரயில்வே வாரியம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. இந்த பாலம் வந்து ரொம்பவே தொழில்நுட்ப வசதிகளோட கட்டின பாலம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் நீளத்துல வந்து கட்டப்பட்டிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே முதல் முறையா பார்த்தோன்னா 72 மீட்டர்ல வந்து ஒரு தூக்கு பாலம் ஒண்ணுமே வந்து கொடுத்துருக்காங்களாமா. ஸோ இந்த மாதிரி அதிநவீன தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி தான் இந்த பாலம் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல தொழில்நுட்ப கோளாறுலாம் இருக்க வாய்ப்புகளே இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சோ இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆலோசனை கூட்டம் வந்து அமைக்கப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. இதுக்கு வந்து அவங்க தரப்புல இருந்து என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்னா, வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஆலோசனை எல்லாம் கேட்டு தான் இதை வந்து வடிவமைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு பாலிசிலிகான் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களாமா. இந்த பெயிண்ட் மூலமா 32 வருஷம் வரைக்குமே அது வந்து துருப்பிடிக்காம இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2 பிரபல தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களால அங்கீகரிக்கப்பட்டு, அதாவது ஆய்வு பண்ணி அங்கீகரிக்கப்பட்ட பிறகுதான் இது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த தென்னக ரயில்வே துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரயில்வே பாதுகாப்பு ஆணையருமே சில கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருந்தார்ல, அதையுமே எடுத்துக்கிட்டு கூடிய சீக்கிரமே இதுக்கு தகுந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தென்னக ரயில்வே ஆணையர் வந்து சொல்லியிருக்காரு. பாலத்துல அந்த மாதிரி ஒரு கோளாறு எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த சைடு வந்து சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு சூப்பர் ஸ்டார், ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயமா இப்போ வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இவங்க வந்து மதுராந்தகத்துல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, இவங்க இதுக்கு முன்னாடி போயிட்டு ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருந்தாங்க இல்லையா? இது வந்து அரசியல் வட்டாரத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டது. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்துல என்ன பேசியிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, நான் போயிட்டு அவரை பார்த்த உடனே எல்லாரும் வந்து பயந்துட்டாங்க. என்ன ஒரு அரசியல் சூப்பர் ஸ்டாரும் திரையுலக சூப்பர் ஸ்டாரும் நேர்ல போய் பேசியிருக்காங்க, அப்படி என்னதான் பேசியிருப்பாங்கன்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து பயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சூப்பர் ஸ்டாரே கிடையாது, சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்து தானே தனக்கு கொடுத்துக்கிறது கிடையாது, மத்தவங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. இது மட்டுமா சொல்லியிருக்காங்க? உண்மையை சொல்ல போனா மோடி அவர்கள் தான் உண்மையான சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியால வந்து கிட்டத்தட்ட 3 முறை வந்து அவர் வந்து பிரதமரா பதவி ஏற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி
சொல்லியிருக்காங்க. அவரை பார்த்து உலக நாடுகள் எல்லாருமே வந்து இவர் தான் வந்து நல்ல ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரியும் பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வானதி ஸ்ரீனிவாசன் வந்து சொல்லியிருக்காங்க. காவிங்கிறது பாஜகவுடைய நிறம் கிடையாது, அது வந்து இந்தியாவுடைய நிறம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து தவறா சீமான் அவர்கள் வந்து சித்தரிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வி நியூஸ் 27 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல நாங்க 2 பேரும் உங்களை வந்து சந்திக்கிறோம். until then bye from நான் உங்க சந்துரு. நான் உங்க பிரியதர்ஷினி.